முடியும். நிலம், தீ, நீர்வழி விஷம்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம். இது தொல்காப்பியர் வாக்கு. இயற்கை சூழலை பாதுகாக்கவும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தவும் மக்களோடு இணைந்து களப்பணியாற்ற வேண்டிய கடமை நம் எல்லோருக்கும் உள்ளது. அந்த வகையில் ஏரிக்கரைகளை பாதுகாக்கவும் இயற்கை சூழலை பேணவும் திண்டிவனம் பாதிரி கிராமத்தில் பொதுமக்களோடு கடலூர் மாவட்ட சுற்றுச்சூழல் நீர்நிலைகள் பாதுகாப்பு இயக்கம் மற்றும் புதிய தலைமுறை அறக்கட்டளை நம்மால் முடியும் குழுவும் இணைந்து மரக்கன்றுகள் நடும் களப்பணியை நடத்தின. காணாமல் போன விஷயங்களை திரும்பவும் உருவாக்குறதுக்காக வேண்டி பனைமரங்கள்ல இன்னைக்கு நிறையவே இருக்குதுன்றதுனால புளிய மரங்கள், குறிப்பாக புளிய மரங்கள் ஏற்கனவே ரோடு ஓரம் இருந்ததெல்லாம் ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது வெட்டிட்டாங்க. அதனால் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி 400 புளிய மரங்கள் நட்டிருந்தோம். அதில் ஒரு 100 மரங்கள் வீணாயிடுச்சு, இல்லை பட்டு போச்சுன்னு சொல்லலாம். அதனால் திரும்பவும் இன்றைக்கி 100 புளிய மரங்கள் நட்டிருக்கிறோம். இது இல்லாமல் இலுப்ப மரங்கள் இல்லாமல் இருந்தது. இலுப்ப மரங்கள் இன்றைக்கி ஒரு 30 மரங்கள் நட்டிருக்கிறோம். அதுக்கு அடுத்ததாக புங்கன் மரம் அடர்த்தியாக நிழல் தரக்கூடிய மரங்கள் ஒரு 50 புங்கன் மரம் நட்டிருக்கிறோம். நாவல் மரம், பறவைகளுக்கு விதை பரவல் இருக்கிறது, பறவைகளுக்கு பழங்கள் கிடைக்கும். அதனால் நாவல் மரங்கள் ஒரு 50 மரம் நட்டிருக்கிறோம். அத்தி மரங்கள் நட்டிருக்கிறோம். குறிப்பாக ஆலமரம், அரச மரம், இதுக்கடுத்து நாகலிங்கம், இன்னும் நிறைய மரங்கள் இன்றைக்கி ஒரு 504 மரங்கள் நட்டுட்ருக்கிறோம் தொடர்ந்து. கரையோரங்கள் இருந்த புதர்களை அகற்றி தூய்மைப்படுத்தி நாட்டு வகை மரக்கன்றுகளும் ஏரிக்கரைகளில் பனை விதைகளும் நடப்பட்டன. பாதிரி கிராமம் பனைமரத்திற்கு பெயர் பெற்றது. இப்பகுதி கிராம மக்களுக்கு வருவாய் தருகிற இயற்கை செல்வமாக பனைமரங்கள் இருக்கின்றன. சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு இங்கிருந்து பனை பொருட்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. எத்தனையோ புயல்கள், எத்தனையோ வெள்ளம், எத்தனை வந்தாலும் இந்த கிராமத்தை ஒரே ஒரு நாள் கூட இந்த ஏரி உடைஞ்சதுன்ற சரித்திரமே கிடையாது. அவ்வளோ காரணம் இந்த பனைமரங்கள் வேர்கள் ஒன்றோட ஒன்று பின்னி பிணைந்து வெகு நாட்களாக, பல ஆண்டுகளாக, ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்கு முன்னாடி வைத்த பனைமரங்கள் இது. இன்றளவும் 3 தலைமுறையை தாண்டி 4வது தலைமுறையில் இப்போ நாங்கள் இதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். சொந்த மரம் எங்கிட்ட ஒரு 200 மரம் இருக்குது. சொந்த மரம் பனை மரம் இருக்குது. பனை மரத்தால் நாங்கள் எவ்வளோ வெட்டி, நானே பனை மரம் ஏறி வெட்டி அதை நுங்கு கழிச்சு எடுத்துன்னு மெட்ராஸுக்கு போவோம். மெட்ராஸில் போய் விற்றுட்டு நைட்டு வருவோம். அப்போலாம் ₹1 25 நுங்கு கொடுத்தோம். இப்போ 12 நுங்கு ₹100 பழகுது விற்கிறாங்க. பனை மரத்தால் எவ்வளோ பாதிரி முன்னேற்ற ஐயா. கடும் வறட்சியை தாங்கி வளரும் பனை மரங்கள் மழைக்காலங்களில் நீரை நிலத்தில் சேமித்து நீண்ட காலத்திற்கு நீர்நிலைகளின் ஈரப்பதத்தை காக்க உதவுகின்றன. சாலை விரிவாக்கத்தின் போது நிறைய இடங்களில் புளிய மரங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. அதனை மீட்கும் எண்ணத்தில் 500 புளிய மரங்களை வளர்த்து புளியந்தோப்பாக உருவாக்கி இருக்கிறார்கள் தன்னார்வலர்கள். பனைமரமும் புளிய மரமும் எங்களுக்கு ஒரு கிராமத்துக்கு உண்டான வருமானத்தை வழிவகுத்துது. அந்த வருமானத்தால் இந்த ஊரில் இருக்கிற கோயில்களுக்கு திருவிழாவும் விளக்கேறியத்துக்கு உண்டான வருமானம் இருந்தது. தற்போது ரோடு அகலப்படுத்துகிற சூழ்நிலையால் ஹைவேவில் இந்த புளிய மரம் பூரா வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் கிராம மக்கள் எந்த இடத்துல அரசு ஒரு பொதுவான இடத்துங்களில் புளியங்கன்று வைக்கணும், பனங்கன்று வைக்கணுன்ற ஒரு முடிவு பண்ணாங்க. இந்த புளியங்கன்று ஒரு 300 கன்று 2021 வச்சோம். இந்த 3-4 ஆண்டுக்குள்ளேயே ஒரு முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு பிஞ்சி காய்க்கிற அளவுக்கு மரம் வந்துடுது. இன்னைக்கு ஒரு 100-150 கன்று இதுலேயே பழுதடைஞ்ச கண்ணுங்களுக்கு திருப்பி மறுபடி கிராம பொதுமக்களுடைய உதவியோட இதை நடுறோம். இளைஞர்களை நல்வழிப்படுத்தும் வகையில் அவர்களின் சிந்தனையை இயற்கை மீது ஆர்வம் ஏற்படுத்தவும் நீர்நிலைகளை பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தவும் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டது. நாம ஏதாச்சும் ஒரு பொருளா கொடுத்துட்டு போனோம்னா அது 2 மாசத்துல இல்லாம போயிடும், இல்ல எப்படியே ஆயிடும்.
நம்ம நோக்கம் என்ன கேட்டீங்கன்னா 10 வருஷம் பொறுத்து 20 வருஷம் பொறுத்து நம்ம கிராமத்துக்கு தொடர்ந்து பலன் தரக்கூடிய மாதிரி என்ன பண்ண முடியுமா? அதுக்கு தூண்டுதல் என்ன கேட்டீங்கன்னா, யாரோ பனைமரம் வைக்கிறோம்னு முடிவு பண்ணி 100 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஏரிக்கரையில பனைமரம் அன்னைக்கு வச்சிருக்காங்க. அதை நம்ம எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே தெரியும் அந்த பனைமரங்கள் நம்ம கிராமத்தோட வளர்ச்சிக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஏதாச்சும் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய முயற்சி. நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. நம்மளால உண்மையா நம்ம பிறந்த அந்த மண்ணுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்யறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நல்லதே நடக்கும், நம்புவோம். சுற்றுச்சூழலுக்கு உதவியாக இருக்கும் மரம் வளர்ப்பும் அதை பேணி காக்கும் இந்த களப்பணியும் ஊர் வளமாக இருக்க பயனுள்ளதாக அமையும்.